ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஸ்கில்லில் சீக்கிரம் படித்தா குயிக்காக வேலைக்கு போகலாம், இல்லை ஃப்ரீலான்சிங்காக சீக்கிரம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு ஒரு 4 ஸ்டெப் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, அந்த 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் தான் இந்த ஸ்கில்லை சீக்கிரம் கற்றுக்க முடியும். ஸோ அது என்னென்னு பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல்டு சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அது உங்களுக்கே தெரியும். நான் அதை சொல்ல போகிறதில்ல. எனக்கு என்ன ஃபீல்டு, எனக்கு ஃப்யூச்சரை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கிடையாது. பட்டு அதை கணிச்சு தான் நான் அந்த ஃபீல்டே சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிக்குமோ கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ வாங்க அது என்ன ஸ்கில்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ChatGPT தான் கேட்டேன். லைக் வந்துட்டு எனக்கு ஒரு நான் ஐடி ஸ்கில்ஸ் வந்து எது படிக்கலாம் அப்படின்னு கேட்டபோது அது நிறையா கொடுத்துச்சு. ஒரு 10 ஸ்கில்லு கொடுத்துச்சு. அதில் என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் வந்து எக்ஸ்பிலிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், அப்புறம் வந்து கஸ்டமர் சர்வீஸ், நெகோசியேஷன், அப்புறம் எமோஷ்னல், சேல்ஸ் ஸ்கில்ஸ். இது நல்ல ஸ்கில்லு, சேல்ஸ் ஸ்கில்லு. ஸோ ஏன் அப்படின்னா இது கற்றுக்கிட்டாலே போதும், எங்கே போனாலும் நம்ம பொழைச்சிக்கலாம். அடுத்தது நெட்வொர்க்கிங், இதெல்லாம் சொல்லிச்சு. ஸோ அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் ஐடி ஃபீல்டு என்னென்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஏன் நான் ஐடி ஃபீல்டு அப்படின்னா, ஐடினா அது ஒரு கடல் மாதிரின்னு வச்சுக்கணும். லைக் ஜாவா கற்றுக்கணும், சி கற்றுக்கணும், C++ கற்றுக்கணும், பைத்தான், லைக் அது ஒரு மாஸ்டர்னு, அது ஒரு மான்ஸ்டர் மாதிரின்னு சொல்லிக்கலாம். அது கற்றுக்க முடியாதுன்னு இல்லை, கற்றுக்கலாம். பட் டைம் ரொம்ப இழுத்துக்கும். குயிக்காக நம்மளை வந்து ஹையர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கூப்பிட்டு வச்சு அப்படி ஹையர் பண்ணாலுமே அது ரொம்ப ஹெவியாக ஒர்க் ப்ரெஷர் நம்ம மேலே போட்டுருவாங்க, பாண்டு போட்டுருவாங்க. ஸோ சம்திங் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ வந்து நான் ஐடியில் நான் கேட்டபோது ஹெல்த் கேர் நம்ம அதை படிக்கவே இல்லை. எஜுகேஷன் இது வந்து யார் வேணால் பண்ணலாம். லைக் நீங்கள் ஒரு 6th 10th 12th காலேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாடம் பிடிச்சிருக்கும். அதை வந்து நிறையா பேர்த்துக்கு புரியாமல் வெளியே போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை நீங்கள் ரன் பண்ணலாம். அது மூலிமா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் 1-to-1 செஷன் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மூலிமா அதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம். இது ஒன்று. செகண்ட் வந்து ஃபினான்ஸ். இப்போ பிகாம் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நிறையா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு இதில் நிறையா லைக் டவுட்ஸ் வரும். அதையும் நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு இது பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு நிறையா கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. லைக் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். இந்த ஃபினான்ஸில் இந்த பார்ட் எடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வேறு லெவலில் நீங்கள் வேலை பண்ணலாம். ஏன் அப்படின்னா பிகாம் படித்தவங்க, எம்காம் படித்தவங்க, சிஏ படித்தவங்கலாம் இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ்ட்டை உங்களுக்கு டைரெக்டாக கான்டாக்ட் கிடைக்கும். அது உங்கள் நாலேஜை பொறுத்து. நீங்கள் சும்மா படிச்சுட்டு காலேஜ் போய்ட்டு பாஸ் ஆனால் மட்டும் பார்த்தாது, நாட் ஆஃப் நாலேஜ் வச்சுக்கணும் உங்களுக்கு. மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ இந்த ஸ்கில் வந்து வெரி பவர்ஃபுல். பிகாஸ் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த மொத்த கம்பெனி லைக் இன்வெஸ்டர்ஸ், எம்டி, லைக் சிஇஓ எல்லாருமே இவங்களை நம்பி மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் சட்ட நாலேஜ் இருக்கும். ஆனால் வந்து மார்க்கெட்டிங் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் படித்தவங்களை விட ஒரு நாலேஜ் கம்மியாக தான் இருக்கும். வாட்னு மட்டும்தான் இருக்கும். பட் ஃபுல்லாக இதை பற்றி சர்டிஃபிகேட் ட்ரைனராக இருப்பாங்க. லைக் நிறையா ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்கில்லை பற்றி நல்லாவே தெரியும். லைக் அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல், இது நமக்கு தேவையில்லை. மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ராடக்ட், உங்கள் வீட்டில் ஏதாச்சும் நீங்கள் ப்ராடக்ட் செய்வீங்க அப்படின்னா அதை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். லைக் இந்த இப்போல்லாம் நிறைய பேர் தலைக்கு எண்ணெய், அப்புறம் ஃபேஸ் க்ரீம், அதெல்லாம் நிறையா செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நிறையா ஹேண்ட் ப்ராடக்ட்னு நிறையா செய்கிறாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா விற்றுடலாம். அப்புறம் வந்துட்டு இன்ஜினியரிங்ஸ், லைக் எலக்ட்ரிக்கல் பற்றி நான் ஒரு வீடியோவே போடுறேன். அது ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது. ஸோ நான் நிறைய நியூஸில் படித்தேன். அதை பற்றி நான் சொல்கிறேன். அதை பற்றி ஒரு வீடியோவே போடுறேன். அடுத்து வந்து ரீட்டைல். இது நல்ல பிஸ்னஸ் தான். என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் ரீட்டைல் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு கீழே கமெண்டில் போட்டிங்க அப்படின்னா ரீட்டைல் என்ன மாதிரி பண்ணலாம், என்ன ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் ரிசர்ச் பண்ணி. லைக் ஹியூமன் ரிசோர்ஸஸ்,
இதுவும் பண்ணலாம். எம்பிஏல வந்து ஹெச்ஆர் பண்ணலாம். நல்லா ஒரு கம்பெனிக்கு ஹெச்ஆர்ன்றது எவ்வளோ முக்கியமானவங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கும் ஹையர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஹையர் பண்ணுவாங்கன்னா உமன்ஸ் தான் அதிகமாக ஹையர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் நான் நிறையா பார்த்துட்டேன். நிறையா பாய்ஸ் வந்தாலுமே ஹெச்ஆர்னால் கேர்ள்ஸை மட்டும்தான் இது பண்ணுறாங்க. ரொம்ப ரேர் பாய்ஸை இது பண்ணுறதுக்கு. ஸோ அதை முதல்ல பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் இது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் வந்துட்டு குயிக்காக பண்ண முடியாதுல்ல. எல்லா பேரும் 4 வருஷம் 5 வருஷம்னு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து மீடியா என்டர்டெயின்மெண்ட், இது எல்லாத்துக்குமே தெரியும். என்ன பண்ணாலும் யூடியூப்பில் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். அது அக்ரிகல்ச்சர் சுத்தமாக நமக்கு யாருக்கும் வராது. வரவங்க அப்படி வந்தால் சூப்பர். ஏன்னா ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடலாம் அக்ரிகல்ச்சர்லாம். நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் லைக் இந்த ஆசிரமம்லாம் தொடங்கி இது பண்ணுவாங்க. சோசியல் ஒர்க் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஜிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் ஐடி இதெல்லாம் படித்தா வந்துட்டு ஈஸியாக உள்ளே போயிடலாம். அதில் வந்துட்டு என்ன செகண்ட் 1, தேர்டு 1, ஃபோர்த்து 1, 6th 8th 9th 11th and 14 இந்த நம்பர்ஸில் இருக்கிற இதை படித்தா சீக்கிரம் குயிக்காகவே வேலைக்கு போயிடலாம். ஒரு அரௌண்டு 90 days to 120 days படித்தாலே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். அதில் நான் சூஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். என்னடா அவன் அங்கே சுற்றி நினச்சேன் இதில் தான் வருவான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டில் எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்துட்டு நான் வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் கற்றுல. நிறையா இதில் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வெறும் ஆட்ஸ் மட்டும் ரன் பண்ணுங்கள் நிறையா வந்துடும் அப்படின்னாங்க. இதை பற்றி ஒரு ப்ரீஃபான வீடியோவை போடுறேன். இதில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் கற்றுக்கல. லைக் கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், SEO, SMM, ஃபேஸ்புக் ஆட், கூகுள் ஆட்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ், அப்புறம் வந்து கீவேர்டு சர்ச், இது எல்லாம் தான் பார்க்க போகிறேன். இந்த இது ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆவரேஜாக 20,000 ஸ்டார்டிங்கு. இந்த ஸ்கில்லை நான் படிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா ஆவரேஜாக 20,000 நம்ம வாங்கலாம் மாதம். இதை பற்றி ப்ரீஃபான வீடியோவை நான் அடுத்து போகிறேன். இது 60 day சேலஞ்சஸ் வீடியோ. இந்த வீடியோ இதில் செகண்ட் வீடியோ. தேர்ட் வீடியோவில் வந்து இதில் நான் என்ன கற்றுக்க போகிறேன், இதில் நான் எப்படி மாஸ்டர் ஆக போகிறேன் அப்படின்னு பேலன்ஸ் இருக்கிற டேயில் வந்துட்டு நான் அதை பண்ணி போடுவேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் 3 வீடியோ வரும். ஸோ திங்கள், புதன், வெள்ளி 3 வீடியோ வந்துடும். நான் என்னென்ன பண்ணுறேன்னு அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கேளுங்க. ஸோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.